ஹை டியூட்ஸ், துபாய் சிட்டியில் நீங்கள் செல்ஃபி எடுத்தால் உங்களுக்கு வந்து மரண தண்டனை நிச்சயம் கிடைக்கும். என்னது, ஒரு செல்ஃபிக்கு மரண தண்டனையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுறீங்க. ஆக்சுவலாக இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் துபாயில் போயிட்டு தெரிஞ்சு இல்லை தெரியாமல் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஸ்பாட் ஃபைன் கொடுப்பாங்க, இல்லை சம்டைம்ஸ் வந்து மரண தண்டனை கூட வழங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படி என்னென்ன விஷயங்கள்ன்றதை இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் சொல்லியிருந்திருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது என்னன்றது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யுஏஇ கண்ட்ரி, அதில் வந்து துபாய் தாங்க தலைநகரம். நிறைய பேர் வந்து துபாயை வந்து நீங்கள் வந்து தலைநகரம், அதாவது துபாய் வந்து ஒரு கண்ட்ரின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் துபாய்ன்றது கண்ட்ரி கிடையாது, அரபு நாட்டில் இருக்க ஒரு சிட்டி. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் சென்னை ஒரு சிட்டி, அதே மாதிரி மகாராஷ்டிராவில் மும்பை ஒரு சிட்டி, கர்நாடகாவில் பெங்களூர் ஒரு சிட்டி, சேம் லைக் தட். அந்த மாதிரி யுஏஇ கண்ட்ரி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் துபாய், அப்புறம் வந்து இன்னும் நிறைய கண்ட்ரி இருக்கு. மொத்தம் 7 எமிரேட்ஸ் இருக்கு. அதில் வந்து துபாய்ன்றது ஒரு சிட்டி. இது வந்து நிறைய பேருக்கு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து துபாயில் போயிட்டு செய்யக்கூடாத வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உமன் ஹராஸ்மெண்ட். நீங்கள் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சே நீங்கள் தொடுறீங்க, இல்லை வந்து நீங்கள் தெரியாமல் தொடுறீங்க, இல்லை வந்து வேணுமே பல பேர் வந்து ஒரு பெண்ணை வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து இன்சல்ட் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பெண்ணுக்கு நீங்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்னா உடனடியாக வந்து அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட பேச வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு துபாயில் வந்து பெண்களுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் அதிகம். நீங்கள் வந்து அங்கே ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் ஆகணும். அது எவ்வளோ பெரிய பெண்ணாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, மிடில் இருக்கிற சரி, இல்லை வந்து ரொம்ப வயசானவங்களா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு நீங்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அந்த சட்டம். அதில் நீங்கள் மீறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்தியாவில் எவ்வளோ நடக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து துபாயில் போய்ட்டு எந்த இதுவுமே வைக்கவே முடியாது. அப்படியே வச்சிங்கனாலும் அடுத்த நிமிஷமே வந்து உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். மரண தண்டனை கொடுக்கறதுக்கு கூட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ உமன் வந்து துபாயில் போயிட்டு 24 hours, நீங்கள் நைட்டில் 1 மணிக்கு கூட நீங்கள் துபாயில் போயிட்டு தனியாக வரலாம். அந்த அளவுக்கு வந்து துபாய் வந்து சேஃபஸ்ட் நாடு. எதுக்கு சேஃபஸ்ட் கண்ட்ரி, சிட்டி சொல்லப்போனால், சரிங்களா? ஐ மீன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஃபுல்லாகவே வந்து உமன்ஸ்க்கு வந்து சேஃப்டி அதிகம். அதில் துபாய்ன்றது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி அதிகம். ஸோ நீங்கள் துபாய்க்கு போயிட்டு ஏதாவது ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி தொட்டுறது, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம். இதை நினச்சிக்கிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து வாழலாம். செகண்ட் ஒன், செல்ஃபி. இப்போ நீங்கள் வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃபி எடுக்கிறது வந்து அங்கே வந்து ரிஸ்ட்ரிக்ஷனானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. செல்ஃபி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். பட் அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பெரிய பெரிய எல்லா இடத்துலையும் போய்ட்டு நீங்கள் செல்ஃபி எடுப்பீங்க. புஜ் கைஃபாக் போவீங்க, அங்கே செல்ஃபி எடுப்பீங்க, இல்லை வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் போவீங்க, அங்கே செல்ஃபி எடுப்பீங்க. ஏன்னா துபாய்ன்றது ஒரு சுற்றுலாத்தலம். அங்கே போய் செல்ஃபி எடுக்காமல் வரதான் நமக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஐ மீன் நம்ம வந்து வருத்தப்படுவோம். பட் நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கக்குள்ள தப்பி தவறி அங்கே நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து தெரியாமல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ புஜ் கைஃபால போய்ட்டு செல்ஃபி இப்படி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செல்ஃபி எடுக்கக்குள்ள உங்கள் செல்ஃபிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க, அதுவும் வந்து குறிப்பாக வந்து உமன், பெண், சரிங்களா? அது வந்து சின்ன குழந்தையா இருக்கலாம், இல்லை வந்து பெரியவங்களா இருக்கலாம். தப்பி தவறி அந்த ஃபோட்டோவில் வந்து அந்த பெண் ஃபோட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மரண தண்டனை நிச்சயம். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் செல்ஃபி எடுக்கிறீங்களா, தெரியாமல் கூட அவங்க வந்திருப்பாங்க. பட் உடனடியாக நீங்கள் டெலிட் பண்ணணும். அதை சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீங்கள் செல்ஃபி எடுத்து இல்லை வீடியோ எடுத்து அதை வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறீங்கன்னா, இது வந்து நான் வந்து துபாயில் சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்தியாவில் கூட அப்லோட் பண்ணிக்கலாம். இந்தியாவில் வந்து அந்த எந்த இது இல்லை. நான் சொல்கிறது துபாயில் நீங்கள் வந்து அங்கே இருக்க கண்ட்ரியில் அங்கே இருக்க பொண்ணுங்க, இல்லை வந்து மற்ற கண்ட்ரிலேருந்து வர பொண்ணுங்களை நீங்கள் செல்ஃபி எடுத்து அங்கே துபாயில் வாழ்கிறவங்க நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மரண தண்டனை நிச்சயம்னு சொல்லிட்டு அந்த அரசு வந்து சொல்லியிருக்கு. இந்த தவிர நீங்கள் வந்து துபாய்க்கு போய்ட்டு செய்யலாம். தேர்ட் ஒன், ஆல்கஹால், அப்புறம் வந்து ட்ரிங்கிங். இப்போ நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்கஹால் வந்து ப்ரைவேட்டில் நிறையா இருக்குங்க. அந்த பார்ன்னு சொல்லுவாங்களே, ஸோ 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து நிறைய பார்ஸ், அப்புறம் வந்து பப்ஸ், ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி துபாய் கண்ட்ரியில் கிடையாது. அப்போ வந்து அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு, அதாவது கவர்மெண்ட்டில் வந்து லைசன்ஸ் வாங்கி தனியாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் பட் வந்து அங்கே ரொம்ப ரேருங்க, சரிங்களா? ரொம்ப 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 ரேர். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி மூல முடுக்குகள் அங்கே இருக்காது, எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். அப்புறம் வந்து கவர்மெண்ட்டே வந்து அதை நடத்துகிற இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரிங்கிங் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கலாம். பட் நீங்கள் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஆல்கஹால் குடிச்சிட்டு அங்கே ஏதாவது செல்மிஷம் பண்ணிங்கன்னா உடனடியாக உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து அரபு கண்ட்ரி. என்ன தண்டனைனா, இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம், குடிச்சுட்டு அவன் பட்டு வந்து கெட்ட வார்த்தையில் பேசுவான், இல்லை சாக்கடையில் விழுந்துருவான், அதை தூக்கி அள்ளி போடுவாங்க. எதுவுமே யாருமே கண்டுக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. நானும் கண்டுக்க மாட்டேன், ஏன்னா குடிக்கிறவங்க எனக்கு பிடிக்காது. இப்போ துபாய் கண்ட்ரியில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்குறீங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு சில்மிஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்களை தூக்கிட்டு ஜெயிலில் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பி கேர்ஃபுல் வித் தட். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா.
இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம உலகமே வந்து சோஷியல் மீடியாவில் தான் அடங்கியிருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரையும் சோஷியல் மீடியா இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இந்த மாதிரி ஆப்ஸ் வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி துபாயில் வந்து நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும்னா வல்கரான ஏதாவது ஒரு வீடியோஸ் இல்லை வந்து போஸ்ட் இல்லை வந்து கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை வந்து லைக் பண்ணுறீங்க, வல்கரான போஸ்ட்டுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்க, நீங்களே வந்து ஒரு வல்கரான வீடியோ ஃபோட்டோ எது வேணாலும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எந்த ஒரு சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணிங்கன்னா அது அஃபென்ஸ். அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது வல்கரான போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து லைக்கு கமெண்ட்ஸ் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. மீறி பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடுமையான தண்டனை அந்த நாட்டில் வந்து கிடைக்கும். ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவை வந்து யூஸ் பண்ணலாம், பட் வல்கரான போஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு நீங்கள் வந்து தப்பித்தவையோட அந்த இடத்த நீங்கள் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் சொல்ல துபாய் அரசு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ரோடு ஆக்சிடென்ட். இப்போ நிறைய பேர் நம்ம இந்தியாவில் நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, பட் துபாயில் வந்து ஆக்சிடென்ட் நடக்குது ரொம்பவே ரேருங்க. பிகாஸ் வந்து அந்த நாட்டில் இருக்க இது ரோட்வேஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஆக்சிடென்டே நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இல்லை. மேபி நடந்ததுன்னா மேபி வந்து ஒரு 1% வந்து வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கே போய் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அது ஒரு அஃபென்ஸ். நீங்கள் வந்து வேடிக்கை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஸ்பாட் ஃபைன் கொடுப்பாங்க, போலீஸ் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது வந்து தப்பு. நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலன்னா கூட அங்கே நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஆனால் நம்ம இந்தியாவில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நிறைய பேர் வந்து சுற்றி வேடிக்கை பார்ப்பாங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஆனால் வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க. அது குறிப்பாக வந்து ஃபோட்டோ வீடியோ எடுப்பாங்க. அது மெயினாக துபாயில் நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். மீறி நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்க மாட்டாங்க, தூக்கிட்டு போய் ஜெயிலில் வைப்பாங்க. அதுதான் வந்து துபாய் அரசோட இந்த விஷயத்த நீங்கள் வந்து தயவு செஞ்சு அங்கே பண்ணாதீங்க. ஹெல்ப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அங்கே நீங்கள் வந்து அந்த இதை நின்று பார்க்கவே கூடாது. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அடுத்த நிமிஷமே வந்து ஆம்புலன்ஸ் வந்து அவங்க வந்து ஏற்றி கொண்டு போயிட்டு அவங்களே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க, இல்லை வந்து இறந்துட்டாங்கன்னா இது பண்ணிடுவாங்க. அதே மாதிரி துபாயில் ஆக்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அடுத்த ஒரு 1/2 hour 15 minutesலேயே வந்து அந்த இடம் வந்து அப்படியே நார்மலைஸ் ஆயிரும். தவிர அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்கள ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது, அந்த நின்று வேடிக்கை பார்க்கக்கூடாது. மீறி நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜெயில் தண்டனை உறுதி. நெக்ஸ்ட் ஒன், ஸ்லீப்பிங். அப்புறம் வந்து ஃபுட் அண்டு இது நீங்கள் வந்து இப்போ ஃபுட்டு சாப்பிட்றீங்க. இப்போ நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டீங்க, நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸில் வந்து ஃபுட்டு சாப்பிட்லாம், பஸ்ஸில் வந்து இது குடிக்கலாம், ஏதாவது ஜூஸ் ஏதாவது டீ கூட குடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை பைக்கில் போயிட்டு இருக்கக்குள்ள கூட நீங்கள் இது பண்ணலாம். அதே மாதிரி வேறு ட்ரெயின் எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்லேயும் நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் துபாயில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகிறீங்க, ட்ரெயினாக இருக்கலாம், ஃப்ளைட்டாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து பைக்காக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை வந்து தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து ஜூஸ் குடிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து எந்த ஒரு ஸ்நாக்ஸ் குடிக்கிறதா இருக்கலாம். பட்சத்தில் உங்களுக்கு கூட்டு போயிட்டு ஸ்பாட் ஃபைன் கொடுத்துருவாங்க. எதுக்கு நீ இந்த பஸ்ஸில் வந்து இது பண்ணுற, இது வந்து அங்கே வந்து ஒரு ரூல்ஸ் சரிங்களா, அது வந்து சொல்லி தான் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. மீறி நீங்கள் வந்து ஃபுட் எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பசிக்குது, ஏதாவது நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் விட்டு கீழே இறங்கிட்டு நீங்கள் வந்து எது வேணாலும் பண்ணிக்கலாம், குடிக்கிறதா இருந்தால் எது வேணாலும் பண்ணிக்கலாம். பட் பஸ்ஸுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொன்று, பஸ்ஸில் வந்து தூங்குறது, அதே மாதிரி காரில் போயிட்டு இருக்கக்குள்ள தூங்குறது, ட்ரெயினில் போயிட்டு இருக்கக்குள்ள தூங்குறது, அது வந்து அஃபென்ஸாக கருதப்படுது. நீங்கள் தூங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னா தூங்காமல் தான் வந்து உங்கள் டெஸ்டினேஷனை வந்து ரீச் பண்ணுற வரையும் நீங்கள் தூங்கக்கூடாது. இது வந்து அந்த ரூல்ஸில் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் பஸ்ஸில் நிறைய பேர் வந்து தூங்கிட்டு போவாங்க. நானும் தூங்கிட்டு போயிருக்கேன். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் வந்து எந்த பஸ்ஸில் ஏறினாலும் நீங்கள் வந்து தூங்கிட்டு போகலாம். பட் துபாயில் நீங்கள் வந்து தூங்குறது அஃபென்ஸாக. அடுத்து ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ரிலீஜியஸ். இப்போ ரிலீஜியன் எல்லா நாட்டிலையும் வந்து எல்லா கண்ட்ரிலையும் வந்து இந்த ரிலீஜியன் இருக்கும். ஹிந்து, நம்ம இந்தியாவில் ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் இந்த மாதிரி நிறைய ரிலீஜியஸ் இருக்குது. துபாயில் போயிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரிலீஜியஸை பற்றி நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்கன்னா அது வந்து அஃபென்ஸாக கருதப்படுது. அது வந்து அவங்க ரிலீஜியஸ் பற்றி தப்பாக பேசுகிறது மட்டும் கிடையாது, எந்த ஒரு ரிலீஜியன், அது எந்த ஒரு ரிலீஜியனாக இருக்கலாம், எந்த ஒரு ரிலீஜியன் நீங்கள் தப்பாக பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து மரண தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு ரிலீஜியன்ஸும் நீங்கள் துபாயில் போயிட்டு நாங்கள் இது இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு இந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு கம்யூனிட்டியில் இருக்கணும், இதை டிஷர்ட்டை போட்டு சுற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த மாதிரி துபாயில் நீங்கள் போய்ட்டு பண்ணவே முடியாது. ஆல் ஆர் சேம், அதாவது ஆல் த ஏதோ ஒரு சம்திங் வரும்ல, எம்மதமும் சம்மதம், அந்த மாதிரி துபாயில் போட்டிங்கன்னா ரிலீஜியஸ் இந்த கம்யூனிட்டி இதை பற்றி நீங்கள் பேசுனீங்கனாலே உங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து துபாய்க்கு போயிட்டு வாழ்கிற மாதிரி இருந்தால் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், ரோட் கிராசிங். ரோட் கிராசிங்கில் என்னப்பா இருக்குன்னு நீங்கள் கேட்பீங்க. பட் அங்கே வந்து துபாய் கண்ட்ரியில் இது வந்து வச்சுருக்காங்க.
நம்ம ரோட் பார்த்துருப்பீங்க, நம்ம இந்தியாவில் எல்லா ரோட்ஸ்லேயும் வந்து அந்த கோடு போட்டிருப்பாங்க தெரியுமா, ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க. அந்த கோடு இப்போ வந்து ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 மீட்டருக்கு நடுவில் வந்து ஒரு 10 கோடு இருக்கும், இப்படி 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 இருக்குது. அது நீங்கள் நார்மலாக நீங்கள் ரைடராக இருக்கலாம் சரி, எல்லாத்துக்கும் இது தெரியும், இது வந்து நார்மலைஸ்டு. இங்கே துபாயில் வந்து இப்போ ஏதாவது ஒரு சிக்னல் போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் குறுக்கால போயிட்டு இப்போ சிக்னல் உளுந்து இப்போ பைக்லாம் குறுக்கால இருக்கும்ல, அந்த மாதிரி குறுக்கால நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பிடிச்சி ஸ்பாட் ஃபைன் போட்டுருவாங்க. அங்கே வந்து அங்கேயே நிற்பாங்க, யார் டிராஃபிக் போலீஸ் அங்கேயே நிற்பாங்க, பிடிச்சி உங்களுக்கு ஸ்பாட் ஃபைன் போட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போப்பான்னுவாங்க. நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது. ஏன் வந்து அப்படி பண்ணக்கூடாதுன்னா, அந்த ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்களா, அந்த 10 கோட்டில் மட்டும்தான் மக்கள் இப்போ சிக்னல் விழுதோ இல்லையோ, அங்கே சிக்னல் விழுந்ததுக்கப்புறம் அதில் தான் நீங்கள் கிராஸ் பண்ணணும். எப்போ கிராஸ் பண்ணாலுமே ஏதாவது சிக்னல் இருக்குது இல்லை, க்ரௌடாக இருக்குது இல்லை, இந்த டிராஃபிக்காக இருக்குது இல்லை, நீங்கள் அந்த ஜீப்ரா கிராசிங்கில் மட்டும்தான் நடந்து வந்து ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டுக்கு நீங்கள் எண்டுக்கு போக முடியும். மீறி நீங்கள் வந்து நம்ம ஊரில் பெரிய குறுக்கால வந்து பஸ்ஸுக்குள்ளே பூந்து இந்த மாதிரிலாம் பூந்து போட்டுன்னு வச்சோங்களேன், அங்கே வந்து அஃபென்ஸ் உங்களுக்கு அப்படியே பிடிச்சி ஸ்பாட் ஃபைன் கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவாங்க. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ துபாய் வந்து அரபு கண்ட்ரிஸ், ரமலான் மந்த் உங்களுக்கு தெரியும், அங்கே வந்து இது இருப்பாங்க, ஃபாஸ்டிங் இருப்பாங்க. நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் அந்த மாதிரி. அது வந்து அரபு கண்ட்ரி, அங்கே வந்து முஸ்லீம்ஸ்கள் அதிகம். ஸோ 6 AM to 6 PM, காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணிக்குள்ளே நீங்கள் வந்து வெளியே போயிட்டு ஏதாவது பப்ளிக்காக நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஃபுட்டு சாப்பிட்றீங்க இல்லை வந்து வேறு ஏதாவது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அது வந்து அஃபென்ஸ், உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க. ஏன் அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் அந்த குறிப்பிட்ட அந்த 6 மந்த், ஏன்னா வந்து அங்கே வந்து முஸ்லீம் கண்ட்ரி, ஸோ நிறைய பேர் வந்து முஸ்லீமாக தான் இருப்பாங்க. அங்கேருந்து வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் அங்கே வந்து ஹிந்து வேறு ஏதாவது ரிலீஜியஸில் இருப்பாங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து வெளியில் பப்ளிக்காக நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது, அது ஃபுட்டாக இருக்கலாம் இல்லை வந்து ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், வெளியில் நீங்கள் சாப்பிடக்கூடாது மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. நீங்கள் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும்ல, அதில் ஒரே ரீசன்னால சாப்பிட கூடாதுன்றாங்க. அப்போ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அங்கே வந்து கேண்டீன் இருக்கும், அங்கே சாப்பிட்டுக்கலாம். இல்லை வந்து உங்கள் வீடு அங்கே இருக்குன்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த குறிப்பிட்டு அந்த ரமலான் மந்த்தில், நான் சொல்கிறது இந்த ரமலான் மந்த்து அங்கே வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்களே, அதான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் சப்பி தவிர நீங்கள் வந்து வெளியே போய்ட்டு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி ஸ்பாட் ஃபைன் போட்டுருவாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பெக்கிங் இஸ் அஃபென்ஸ். பெக்கிங் மீன்ஸ் பிச்சை எடுக்கிறது. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேர் பிச்சை எடுக்கணும். இந்தியாவில் நிறைய கண்ட்ரீஸில் வந்து நம்ம வந்து நிறைய இதுலேருந்து, ஏன் அந்த இந்தியாவில் நான் சொல்கிறேன்னா, இப்போ சொன்னால் தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த பிச்சை எடுக்கிறதுன்னு தனியாக வந்து அதுக்குன்னு வந்து ஒர்க்கை விட்டு பிச்சை எடுக்கிறதுன்னு நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ வந்து குறைஞ்சிருச்சு, முன்ன எடுக்கிறதோட இப்போ குறைஞ்சிருச்சு. பெக்கிங் இஸ் அஃபென்ஸ் இன் துபாய். நீங்கள் வந்து துபாயில் போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு பெக் பண்ணுறீங்க, பெக்கே பண்ண முடியாது. அதுவும் குறிப்பிட்டு இந்த ரமலான் மந்தில் வந்து எல்லோரும் ஃபாஸ்டிங் இருப்பாங்க, யாரும் வந்து அங்கே மேக்ஸிமம் வந்து வெளியே வரமாட்டாங்க. அந்த சமயத்தில் பெக்கிங்காகவே வந்து நிறைய பேர் வந்து அந்த ரமலான் மந்த்துக்கு வராங்களாம். அந்த மாதிரி வரவங்களை அங்கே வந்து பிடிச்சி இது பண்ணுவாங்களா, ஃபைன் போடுவாங்களா, இது மட்டும் வர முடியாத அளவுக்கு வந்து பண்ணுவாங்களா. பெக்கிங் வந்து அங்கே யாருமே, நீங்கள் எந்த ஒரு சின்ன மூலமுடகளை கூட நீங்கள் வந்து பிச்சை எடுக்கிறவங்கள நீங்கள் பார்க்கக்கூட முடியாது துபாயில். அண்டு ஃபைனலாக வந்து நெய்பர்ஸ். நீங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க, ரூம் எடுத்து தங்கி நீங்கள் வந்து சுமூகமாக இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ரூம்மேட்டாக இருக்காங்க, 2 பேரும் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். அது வந்து எவ்வளோ பிரச்சனையானாலுமே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய பூகம்பே இடிச்சாலுமே நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கணும். மீறி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டிங்கன்னு வச்சோங்களேன், அதுவும் இன்னொரு ஃப்ளாட்லேருந்து சண்டை போட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் ஃபைன் கொடுப்பாங்க, மரண தண்டனை கூட கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கொலா சண்டைலாம் நீங்கள் இப்போ நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. அதுவும் பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, தண்ணி வர சமயத்தில் வந்து 2 பேருக்கு சண்டை வந்துடும், அதுக்கப்புறம் வந்து முட்டிக்கு அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. அந்த மாதிரி துபாயில் வந்து நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருந்தால், இப்போ நான் சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து சண்டை போடலாம். சண்டை போடணுன்னு கிடையாது, ஃபியூச்சர் நினச்சிட்டு பிற்காலத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து நெய்பர்ஸ் கூட எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அவன் வந்து தப்பு செய்யலை, நீங்கள் வந்து எப்பயுமே வந்து ஜாலியாக இருக்கணும், ஜாலியாக தான் பேசணும். இது வந்து அங்கே துபாயில் இருக்குது எல்லாமே வந்து அஃபென்ஸ். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து துபாயில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து துபாய்க்கு போய்ட்டு அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ண விரும்புனா, நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் வந்து உமன்ஸ்க்கு வந்து UAE கண்ட்ரி ஃபுல்லாக வந்து சேஃப்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து தண்டனை உடனே கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு விசாரணை பண்ணுறாங்க. இப்போ வந்து அவன் அக்யூஸ்டுன்னு தெரியுது, அவன் தான் வந்து ஒரு விக்டிம்னு தெரியுதுன்னா உடனடியாக நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயப்படுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து பயப்படுறாங்க. எங்கே துபாயில் இருக்கவங்க, அங்கே பெண்ணுக்கு ஏதாவது தப்பு நடந்தனா, உமன்ஸ்க்கு ஹராஸ்மெண்ட் நடந்தனா உடனே இங்கே தண்டனை கொடுக்கறதுனால தான் வந்து துபாயில் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை. பட் இந்தியாவில் அப்படி இல்லை, அவனுக்கு வந்து விசாரணை நடக்குது, 6 மாதம் பெயில் இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் வந்து
இந்தியாவில் வந்து நிறைய பேத்துக்கு வந்து ஹராஸ்மெண்ட் நடக்குது. பட் துபாயில் வந்து கண்ட்ரியில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாததுக்கு ரீசன் வந்து உடனே தண்டனை கொடுக்குறது. இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து துபாயில் இருந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்னதில் எல்லா இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை துபாய்க்கு போகணும், துபாய்க்கு வந்து மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து வாட்டருக்கு போக மாட்டாங்க. அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம். துபாய்ன்றது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எண்ணெய் வளமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வளம் வந்து கம்மியாகிட்டு இருக்கிறதுனால வந்து துபாய் கண்ட்ரி துபாய் அரசே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, எண்ணெய் வளத்தை நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து நம்பிட்டு இருக்கக்கூடாது. பட் வந்து நமக்கு வந்து ரெவன்யூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுலாத்தலமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ படிப்படியாக வந்து அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றுலாத்தலமாக மாறுது. துபாய் சிட்டியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றுலாத்தலமாக மாறுது. நீங்கள் போய் நாங்கள் 1 மந்த் நீங்கள் இருந்தாலுமே வந்து ஏகப்பட்ட இடத்த போய் நீங்கள் வந்து சுற்றுலாத்தலம் மாதிரி போய் அங்கே விசிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து துபாய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. பூஜ் கைஃபா எடுத்துக்கலாம், இல்லை வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் எடுத்துக்கலாம். அங்கேயே வந்து ஒரு சில பிளேசஸ்லாம் இருக்கான் துபாயிலே. அது வந்து சூப்பராக இருக்குமா. ஒருவேளை நீங்கள் வந்து துபாய்க்கு போகிற மாதிரி தான் இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து சேஃபாக இருக்கலாம். அதான் இந்த வீடியோவில் நான் வந்து கன்வே பண்ண வரேன்னா, நிறைய பேத்துக்கு நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி, டாடா.